பல்வலி குறித்து அறிய வேண்டிய 4 விஷயங்கள் என்னன்னு தெரியுமா? முதலாவது, பல்வலிக்கான காரணங்கள். பொதுவா பல்வலிக்கு பற்களை சுத்தி இருக்க கால்சியம் பாதிக்கப்படும் போது முதல் கட்டமா பற்கூச்சம் ஏற்படுது. அடுத்த கட்டமா போகும்போது தான் நரம்பு மண்டலத்தையும் ரத்த ஓட்டத்தையும் பற்பூச்சி பாதிச்சு பல்வலி உண்டாகுது. சாப்பிடும் போது வலிக்கலாம், இல்ல உணவு தங்கும் போது, சூடாகவோ குளிர்ந்த நீராகவோ குடிக்கும் போது, அளவுக்கு அதிகமான இனிப்பு எடுக்கும் போது பல்வலி ஏற்படுது. இரண்டாவது, இரவு நேரம் தாங்க முடியாத பல்வலி. பல்லுல வலி பகல் நேரங்கள்ல நிற்கும் போதும் நடக்கும் போதும் நம்ம தலை இதயத்துக்கு மேல இருக்கும். தூங்கும் போது இருதயம் தலையும் ஒரே நிலையில் இருக்கிறதால பல்லில் பயங்கர வலி ஏற்படுது. அதனால தூங்குற பொசிஷன் கொஞ்சம் மாத்தி உட்கார்ந்த நிலையில தூங்குங்க. மூன்றாவது, கடவாய் பல்வலி. மனிதன் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆதி மனிதனா இருந்தப்போ வாய்த்தாடை பெருசாகவும் மூளை பகுதி சிறுமையாகவும் இருந்துச்சு. அது சமைக்காத உணவுகளை நல்லா கடிச்சு தின்ன உதவியா இருந்துச்சு. ஆனா இப்போ பெரும்பாலும் உணவுகளை சமைச்சு சாப்பிடுறதால பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு வாய்த்தாடை சிறுமையாகவும் மூளை பகுதி பெருசாகவும் மாறிடுச்சு. இதனால கடவா பல்ல முளைக்க இடம் இல்லாம பக்கத்துல இருக்க பல்ல டிஸ்டர்ப் பண்ணி வலி உண்டாக்கலாம். இல்ல பாதி அளவு வளர்ந்து இனிப்பு உணவு தூள் பல் இடுக்குள்ள தங்கி பர்சொத்தை உண்டாகுது. நான்காவது, பல்வலிக்கு செய்ய வேண்டியது. எல்லோரும் தலைவலிக்கு தைலம் தேய்க்கிற மாதிரி பல்வலிக்கு தேய்க்கும் போது வாய்ப்புண் உண்டாக அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. முதல்ல வலி இருக்கும் கடவாய் பல்ல 20 வயதுக்குள்ள எடுத்தாலே பல்வலி பிரச்சனை எதிர்காலத்துல வர வாய்ப்பே இல்ல. அத சாதாரணமா விடும்போது வயதாக வேர் பகுதி பெருசாகிறதால பல்ல எடுக்கிறப்போ வலி பக்கத்துல இருக்க பல்லையும் சொத்தையாக வழி பண்ணுது. கடவாய் பல் பிரச்சனை இருக்கும் போதே பல்ல எடுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நம்பர் 1 ஹெல்த் டிப்ஸ்க்கு ஃபைண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.